திருச்சியில் இளைஞர்கள் கொண்டாடிய புத்தாண்டு கொண்டாட்டம் சாதி சண்டையாக மாறியிருக்கிறது. தொடர்ந்து பதட்டம் நீடிப்பதால் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மோதல் வெடித்தது எப்படி? எல்லா பிள்ளைங்களையும் சித்திராலயம் பிள்ளைங்களை பண்றாங்க. எங்களுக்கு நாயம் கிடைக்கல. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் நீரு பூத்த நெருப்பாக நீடித்து வருவதால் போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். கொண்டாட்டம் மோதலாக மாறியது எப்படி? திருச்சி மாவட்டம் ஜீயபுரம் அருகே மேலக்குடுமணி கிராமத்தில் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் வசிக்கின்றனர். அவர்கள் வசிக்கும் பகுதியின் 4 புறமும் ஒரே மாற்று சமூகத்தைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. மளிகை கடை உட்பட அனைத்து அடிப்படை தேவைகளுக்கும் மாற்று சமூகத்தினர் குடியிருப்புகளை தாண்டியே பட்டியலின மக்கள் செல்ல வேண்டியுள்ளது. இந்நிலையில் மேலக்குடுமணியில் புத்தாண்டு நள்ளிரவு கொண்டாட்டத்தின் போது பட்டியலினத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பிரசாந்த், சங்கர் ஆகியோர் சாலையில் வைத்து கேக் வெட்டியுள்ளனர். அப்போது சரித்திர பதிவேடு ரவுடிகள் மணிகண்டன், ஏழுமலை ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் வந்து மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களை அறிவாளை காட்டி மிரட்டியதுடன் அவதூறாகவும் பேசியுள்ளனர். இதனால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட இரு தரப்பினரும் கற்களாலும் கைகளாலும் சரமாரியாக தாக்கிக் கொண்டுள்ளனர். தகவல் அறிந்த ஜீயபுரம் போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ரவுடிகள் மணிகண்டன், ஏழுமலை ஆகியோரை கைது செய்தனர். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவில் மீண்டும் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. அரிவாள், கல், கட்டைகளுடன் ஊருக்குள் புகுந்த ஒரு தரப்பினர் அங்கிருந்தவர்களை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் குடுமணி காவல்கார தெருவைச் சேர்ந்த கிராம தலைவர் காத்தான், ராஜலிங்கம், அருண், பாப்பாத்தி, கருப்பண்ணன், விஜி ஆகியோர் படுகாயமடைந்தனர். ஏற்பட்ட விஷயத்தில் பொதுமக்கள் திடீர்னு கேட்க போனதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களை எழுப்பி விட்டு அவர் அடிச்சு அவர் மண்டையில ரொம்ப கோமா ஸ்டேஜில் போய் படுத்திருக்காரு. ஊர் தலைவர் ஏன்டா அப்படி செய்யறீங்க போன்னு கூப்பிட்டதுக்கு அவர் மண்டையில போட்டு அடிச்சு அவரும் படுத்திருக்காரு. இடையில பசங்க எல்லாம் முடியாந்துருக்காங்க அடிக்கிறாங்கன்ட்டு அவங்கள கேட்க வந்ததுக்கு மூக்கில் அடி போட்டு அது ஆப்ரேஷன் ஸ்டேஜில் இருக்கு. கேட்க வந்த பொதுமக்கள் பூரா வளைச்சு அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவங்க பூரா எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்நிலையில் பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் குடுமணியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்ட போலீசார் மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என உறுதியளித்து அவர்களை கலைந்து போக செய்தனர். அதைத் தொடர்ந்து பட்டியலினத்தைச் சேர்ந்த மேலக்குடுமணி பிரசாந்த், சங்கர், திவாகர், ராமர், ஷாருக்கான் உட்பட 9 பேரை ஜீயபுரம் போலீசார் கைது செய்துள்ளனர். சொல்லியபடியே குற்றவாளிகளை போலீசார் கைது செய்த போதும் தாங்கள் குறிப்பிட்டு சொன்ன குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்று குடுமணி பகுதி மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இதனால் மீண்டும் பிரச்சனை ஏற்படும் சூழல் உருவானதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். வீட்டில் இருந்த ஆண்களை போலீசார் பிடிப்பதால் இங்கிருந்த ஆண்கள் அனைவரும் போலீசுக்கு பயந்து தலைமறைவாகிவிட்டார்கள். எங்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை விட்டுவிட்டு எங்கள் மீதே நடவடிக்கை எடுக்கின்றனர். எனவே தமிழக அரசு தலையிட்டு தங்களுக்கு உரிய நியாயத்தை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். 26 பேர்த்த எழுதி கொடுத்து இப்ப எல்லா பசங்களுமே தெருவுல இல்ல சாமி. இது ஒரு அந்தமான் தீவு மாதிரி இருக்குது மூளையில. எந்த நேரத்துல மேல பையன்களுக்கு எந்த நேரத்துல ஆபத்து வருதுங்கிறது எங்களுக்கு தெரியாது. இரு தரப்பிலும் இந்த பிரச்சனை என்பது நீரு பூத்த நெருப்பாக இருந்து வருவதால் அப்பகுதியில் தொடர்ச்சியாக போலீசார் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பதற்றத்தை தணிக்கும் வகையில் வஜ்ரா வாகனமும் அங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது.
திருப்பூரில் திருமணம்